வணக்கம் மக்களே, உங்கள் வில்லேஜ் தங்கச்சி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னால் சரியா வீடியோ போட முடியலங்க. நான் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறதுனால நான் வாரத்தில் ஒரு வீடியோ போடுறேங்க. எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு பாசிப்பயிறு பாயாசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிறு வறுக்க அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1 கப் பாசிப்பயிறு சேர்த்திக்கிறேன். பாசிப்பயிறு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாசிப்பயிறு நல்லா மணம் வர அளவுக்கு செவக்க வறுத்துக்குங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்குங்க. பாருங்க, பாசிப்பயிறு நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. பாசிப்பயிருங்க 2 தடவை நல்லா கழுவிட்டுங்க குக்கரில் போட்டிருக்கிறேன். 1 கப் பாசிப்பயிருக்கு இதே கப்பில்ங்க 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. இப்போ குக்கரை மூடி வச்செல்லாம் ஒரு 3 விசில் வரட்டுங்க, பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறேன். 1 கப் பாசிப்பயிருக்கு 3/4 கப் மண்டவெல்லம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூடயே 1 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விட்டு மண்டவெல்லங்க நல்லா கரைஞ்சா போகுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிருச்சுங்க. குக்கர் மூடி திறந்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு பாசிப்பயிறு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோணும். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், குப்பை மண் தூசி இருந்துச்சுனாலும் நம்ம வடிகட்டிட்டோம்னா அப்படியே நின்றுக்குங்க. வெள்ளத்தில் பார்த்தா மண்ணு தூசியெல்லாம் இருக்குது. இது மாதிரி வடிகட்டிக்கலாம். இது கூடயே இந்த கப்பில் 1 கப் பால் சேர்த்திக்கலாம். இந்த பால் ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கிற 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இது கூடயே 5-6 பல் முந்திரி சேர்த்திக்கலாம். 5-6 பல் திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இது ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில் தேங்காயை எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயை நெய்யில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூடயே 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்திக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாயாசம் குடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இது மாதிரி பாசிப்பயிறு போட்டு பாயாசம் செஞ்சால் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தலாம். பாசிப்பயிறு பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த பாயாசம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.